கடந்த 6 மாசமா காசா பகுதியில் எந்த விதமான உணவுப் பொருட்களையும் அனுமதிக்காம இஸ்ரேல் அந்த நாட்டு மக்களையே மிகப்பெரிய அளவுக்கு பட்டினி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போறாங்க. அதுல குறைஞ்சது 40 பேராவது பட்டினியால இறந்து போறாங்க. பட்டினியால இறந்து போற அந்த 40 பேர்ல பெரும்பாலும் குழந்தைகளா இருக்காங்க. அந்த புகைப்படங்கள் எல்லாமே சர்வதேச அளவுல மிகப்பெரிய அளவுக்கான கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில சர்வதேச அளவுல பல்வேறு நாடுகள்ல மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த நிலையில தான் இஸ்ரேல் இப்போ 3 இடங்கள்ல உணவுப் பொருட்களுக்கு போவதற்கான அனுமதியை கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில நேற்று அதிகாலையிலிருந்து எகிப்திலிருந்து பல்வேறு விதமான உணவுப் பொருட்கள் காசாவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இத்தனை நாட்களா இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்னன்னா, காசாவில் உணவுப் பொருட்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக ஹமாஸுக்கு ஆயுதங்கள் செல்லுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இத்தனை நாட்களாக இஸ்ரேல் அனுமதிக்காத சூழல்ல இப்போ ஏன் அனுமதிக்கிறாங்க? இஸ்ரேலுக்கு வந்திருக்கக்கூடிய அழுத்தங்கள் என்ன? நம்மளுடைய மின்னம்பலத்தில் இது தொடர்பாக ஒரு எக்ஸ்பிளைனரை போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாருங்க.